புதுச்சேரி மாநிலத்தில் மருத்துவம் மற்றும் பொறியியல் படிப்பிற்கான விண்ணப்பங்களை பெறுவது தொடர்பாக சென்டாக் நிர்வாகம் வெளியிட்டிருக்கிற அறிவிப்பு மாணவர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. புதுச்சேரியில் மருத்துவம் மற்றும் பொறியியல் படிப்பிற்கான இடங்கள் சென்டாக் என்ற அரசு அமைப்பின் மூலம் நிரப்பப்படுகின்றன. இதில் புதுச்சேரி மாநில மாணவர்கள் மட்டுமே கலந்து கொள்ள முடியும் என்ற நிலையில் கடந்த காலங்களில் போலியான சான்றிதழ்களை வழங்கி தமிழக மாணவர்கள் சேர்ந்ததாக சிபிசிஐடியில் ஒரு வழக்கு நிலுவையில் உள்ளது. முறைகேடுகளை தவிர்ப்பதற்காக இந்த வருடம் ஆன்லைன் மூலம் விண்ணப்பம் வழங்கவும் ஆன்லைன் மூலம் கலந்தாய்வு நடத்தவும் சென்டாக் நிர்வாகம் முடிவெடுத்துள்ளது. பெரும்பாலான கிராமப்புற மாணவர்களிடம் டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு போன்றவை இல்லாததால் இந்த முடிவு அவர்களை பெரிதும் பாதிக்கும் என்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. போதிய அளவு யாரும் கணினி வைத்திருப்பதில்லை. அப்படி வைத்திருந்தாலும் இணைய இணைப்பு வைத்திருப்பதில்லை. அவர்கள் ஏதோ ஒரு தனியார் இன்டர்நெட் சென்டரை நம்பி செல்ல வேண்டியிருக்கிறது. அப்படி செல்லும் பொழுது இவர்கள் அங்கே தங்களுடைய வங்கி கணக்கு அட்டையை அங்கு கொடுத்து அதனுடைய இரகசிய குறியீட்டு எண்ணை கொடுத்து இவர்கள் பணம் செலுத்தினால் அது பல வகையில் தவறான பயன்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தும். குறிப்பாக கிராமப்புற மாணவரும் மற்றும் நகர்ப்புற மாணவரும் அனைத்து மாணவரும் இதால் பாதிக்கப்படுவாங்க. ஏன்னா இணையதளத்தில் எல்லாருமே நாலேஜ் கிடையாதுங்க. சாதாரண ஒரு பாமர மக்கள் இணையதளம் மூலமாக கவுன்சிலிங் இடத்தை செலக்ட் பண்ணால் அந்த இடம் அவர் மருத்துவத்தில் பொறியியல் எந்த இடம் செலக்ட் பண்ணுறான்றது ஒரு வாரம் சின்னதாக சென்டாக் இணையதளத்தை தெரிவிக்கப்படும் சொல்கிறாங்க. அப்போ ஒரு மாணவன் இன்னைக்கு சீட்டு எடுத்துகிட்டு 10ஆம் தேதி ஜூன் மாதம் கவுன்சிலிங் எடுத்துகிட்டு ஜூன் மாதம் 17ஆம் தேதி தான் உங்களுக்கு தெரியுன்றது இது நம்பகத்தன்மை இல்லாத ஒரு செயலாகும். இது மட்டுமின்றி இந்த வருடம் முதல் பிரெஞ்சு குடி உரிமை பெற்றவர்களும் இந்த கலந்தாய்வில் கலந்து கொள்ளலாம் என்ற அறிவிப்பு மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் மத்தியில் கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த அறிவிப்பால் பொதுப்பிரிவில் செல்லும் புதுச்சேரி மாணவர்கள் பாதிக்கப்படுவார்கள் என்ற ஒரு கருத்து முன்வைக்கப்படுகிறது. பிரெஞ்சு பிரஜைகளாக இருந்தால் கூட அவர்கள் ஆரிஜின் பிரெஞ்சு பிரஜையாக, பாண்டிச்சேரி சேர்ந்த ஆரிஜின் பிரெஞ்சு பிரஜையாக இருக்க வேண்டும். அவர்கள் புதுச்சேரியில் குடியிருப்பவர்களாக இருக்க வேண்டும். அவர்களுக்கு குடியிருப்பு சான்றிதழ் பெற வேண்டும். அப்படி இருந்தால் மட்டுமே அவர்கள் அந்த இடஒதுக்கீட்டில் இடம்பெற முடியும். ஆனால் இப்பொழுது உள்ள அம்சம் முழுக்க தவறானது, புதுச்சேரி மக்களுக்கு விரோதமானது. அதை ரத்து செய்ய வேண்டும் என்று முதலமைச்சரிடம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இது குறித்து உயர்கல்வித்துறை செயலரிடம் கேட்டபோது இது தொடர்பாக அரசுக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது என்றும் இது பற்றி ஆலோசித்து உரிய முடிவு எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். மருத்துவம் மற்றும் பொறியியல் படிப்பிற்கான ஆன்லைன் விண்ணப்பங்கள் பெறுவதும் ஆன்லைனில் கலந்தாய்வு நடத்தப்படுவதற்கான புதிய நடைமுறை ஏற்பட்டிருக்கக்கூடிய நடைமுறை சிக்கல்களால் ஏழை எளிய மாணவர்கள் வெகுவாக பாதித்திருக்கின்றார்கள். இது குறித்து கல்வித்துறை செயலர் உள்ளிட்ட அதிகாரிகளிடம் கேட்டபோது இது குறித்த புகார் அரசுக்கு வந்திருப்பதாகவும் முதலமைச்சர் மற்றும் தலைமைச் செயலருடன் ஆலோசித்து இது குறித்து உரிய முடிவு எடுக்கப்படும் என்றும் தெரிவித்திருக்கின்றார்கள். புதிய தலைமுறை செய்திக்காக புதுச்சேரியிலிருந்து ஒளிப்பதிவாளர் ஸ்ரீதருடன் ரகுமான்.